சேலத்தில் 3 வயது குழந்தையை அப்பா என்று அழைக்கச் சொல்லி அடித்தே கொலை செய்திருக்கிறார் பெண்ணின் இரண்டாவது கணவர். அவரால் நடந்த சோக சம்பவத்தின் பின்னணி என்ன? சேலம் மாநகர் குகை பஞ்சந்தாங்கி ஏரி பகுதியை சேர்ந்தவர் பசுபதி. இவரது மனைவி சண்முகப்பிரியா. இவர்களுக்கு 6 வயதில் வெற்றிவேல், 3 வயதில் வெற்றிமாறன் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் சண்முகப்பிரியாவுக்கும் பசுபதியின் நண்பரான தமிழரசன் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த பசுபதி தன்னுடைய நண்பரான தமிழரசனை எச்சரிக்க இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்போது தமிழரசன் தான் வைத்திருந்த கத்தியால் பசுபதியை குத்திவிட்டார். ரத்தம் வெளியேறிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்திருக்கிறார் பசுபதி. இந்நிலையில் பசுபதியை பிரிந்து வந்த சண்முகப்பிரியா தமிழரசனுடன் குடும்பம் நடத்த தொடங்கியிருக்கிறார். தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு தமிழரசனுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் சண்முகப்பிரியா. 2 நாட்களுக்கு முன்பாக மதுபோதையில் வீட்டுக்கு வந்த தமிழரசன் 3 வயது குழந்தை வெற்றிமாறனை அழைத்து தன்னை அப்பா என்று அழைக்க சொல்லி வற்புறுத்தியிருக்கிறார். குழந்தை அழுததால் ஆத்திரமடைந்த தமிழரசன் 3 வயது சிறுவனை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அதில் அருகே இருந்த இரும்பு கேட்டில் வெற்றிமாறனின் தலை மோதியதில் மயங்கி கீழே விழுந்து விட்டார். சுயநினைவின்றி கிடந்த குழந்தையை சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் இன்று அதிகாலையில் பரிதாபமாக வெற்றிமாறன் இறந்துவிட்டார். இது குறித்து முதல் கணவரின் குடும்பத்தினருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவர்கள் நேரில் சென்று பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட தமிழரசன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல் குழந்தைக்கும் பாதுகாப்பே இல்லை என்பதால் தமிழரசியிடம் இருக்கக்கூடிய குழந்தையை மீட்டு தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். குழந்தை உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழரசனை போலீசார் கைது செய்தனர். தமிழரசன் மீது ஏற்கனவே செவ்வாய்ப்பேட்டை, அன்னதானப்பட்டி, கிச்சிப்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 4 கொலை முயற்சி வழக்குகளும் 1 கொலை வழக்கும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.